அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனை அதனுடைய மொழியிலே ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தினந்தோறும் நடைபெற்று வரும் இந்த 10 நிமிட வகுப்பினுடைய தொடர்ச்சியாக 15ஆம் நாள் வகுப்பிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வகுப்புகளிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் என்னவென்றால், திருமறை குர்ஆனினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் வரும். அந்த ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்புகள் இருக்கு. அந்த குறியீடு என்னென்ன, அது எப்படி சொல்றது, அது எப்படி அந்த உச்சரிக்கிறதுங்கிறது சம்பந்தமான பாடத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த குறியீடு, அதனுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு கீழே சின்னதா இப்படி 1ஆம் நம்பர் மாதிரி ஒரு சின்ன அலிஃப் மாதிரி நீளமா இப்படி நீட்டி வந்தது அப்படின்னா இதுக்கு பேர் நீட் ஜேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சரிவா வந்ததுன்னா அது வெறும் ஜேர். இப்படி நீளமா அந்த நீட்டி இப்படி நேரா 1ஆம் நம்பர் மாதிரி சின்ன அலிஃப் மாதிரி கீழே வந்ததுன்னா அதுக்கு பேர் நீட் ஜேர். இதே எழுத்து மேல வந்ததுன்னா நீட் ஜபர். அதை எப்படி ஓதுவோம்னா, நீட்டி மேல ஆ பா தா அப்படின்னு ஓதணும் இல்லைங்களா? அதே குறியீடு தான் ஒரு அரபு எழுத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நீட் ஜேரு. இதை எப்படி ஓதணும்னா, இது உங்களுக்கு எழுதியப்பட்டிருக்கும் ஈ பி தி சி அப்படின்னு நம்ம இந்த மாதிரி தான் உச்சரிப்போட நம்ம சொல்லணும். இந்த நீட் ஜேர் இப்படி ஒரு எழுத்துக்கு கீழே இப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் நீட் ஜேர். இதை ஈ அப்படிங்கிற சவுண்டு நம்ம உச்சரிப்புல சொல்லணும். இது எப்படி எழுத்துல வருது, இது எப்படி சொல்றதுங்கிறத இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிக்கணும். ஈ பி தி சி ஜி ஹி ஹி தி ரி ரி ஜி சி ஷி சி லி தி லி ரி ரி ஃபி தி கி லி மீ நீ வி ஹி ஈ இப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு எழுத்துக்கு கீழே இப்படி சின்ன அலிஃப் மாதிரி இந்த குறியீடு வரும். இதுக்கு நீட் ஜேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, நீட்டி சொல்லணும். இந்த எழுத்துக்களை மறுபடியும் நம்ம சொல்லி காமிக்கிறோம். ஈ பி தி சி ஜி ஹி ஹி தி ரி ரி ஜி சி ஷி சி லி தி லி ரி ரி ஃபி தி கி லி மீ நீ வி ஹி ஈ இப்படிதாங்க நம்ம இந்த நீட் ஜேர் அப்படிங்கிற இந்த குறியீடு வந்தா இப்படித்தான் சொல்லணும். இது குர்ஆன்ல இன்னும் எப்படி மாறி வரும், இது எப்படி உச்சரிக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணுங்கிறத இப்ப நம்ம அடுத்த இந்த பாடத்துல சொல்லி தரோம். ஒரு அம்சாக்கு கீழே இப்ப ஒரு நீட் ஜேர் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஈ அப்படின்னு சொல்றோம். இந்த இப்படி வந்தாலும் இதையும் நாம நீட்டி தான் சொல்லணும். ஒரு ஜேர் உள்ள எழுத்துக்கு பக்கத்துல யாக்கு சுக்கூன் இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஈ ஒரு ஈ, இது ஈ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எப்படி சொல்லணும்னா இது சேர்த்தி ஈ இப்படிதான் படிக்கணும். இது பி நீட் ஜேர் உள்ள பா. இது அதை நம்ம எப்படி சொல்றோம்னா பி எப்படி சொல்றோம்ல, இந்த பா இங்க வந்திருக்கு, அதோட புள்ளி இங்க வச்சிருக்காங்க. குர்ஆன்ல இப்படி எல்லாம் வரும். எழுத்துக்கள் நல்ல கவனமா பார்க்கணும். இப்படி ஒரு வளைவா கீழே 2 புள்ளி வச்சு எது வந்தாலும் யான்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு மேல சுக்கூன் வந்திருக்கு. அதை எப்படி சொல்லணும்னா பி. ஒரு ஜேர் உள்ள ஒரு எழுத்துக்கு அடுத்த எழுத்து யாக்கு சுக்கூன், யாக்கு மேல சுக்கூன் போட்டு எழுத்து வந்துச்சுன்னா அதை சேர்த்தி ஓதியணும், அப்படி நீட்டி ஓதியணும். இது இதுவும் பி தான். ஒரு பி ஒரு யாக்கு சுக்கூன், அப்ப பி இது சேர்த்து, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து மாதிரி நம்ம ஓதியணும். புரியுதுங்களா சொல்றது? இது தீ, ஒரு அந்த தீக்கு பக்கத்துல யாக்கு சுக்கூன் வந்திருக்கு. அப்ப இதையும் தீ அப்படி நம்ம சொல்லணும். இது ஜி, இதுவும்
ஒரு ஜியும் ஒரு யாக்கு சுக்கூன் இது வந்து சேராது. இந்த ஜாக்கு பக்கத்துல வந்து என்னன்னா எதுவும் சேராது இந்த பக்கம், அதனால இது தனியா இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து தான் இந்த எழுத்து ஜி அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இது சி, இது சியும் ஒரு யாக்கு சுக்கூன் சி. இது ஐனுக்கு கீழே ஜேர் வந்து நீட் ஜேர் வந்திருக்கு, அப்போ ஐ பக்கத்துல யாக்கு சுக்கூன் வந்திருக்கு, ஒரு ஐனு ஜேருக்கு கீழே யாக்கு சுக்கூன் வந்திருக்கனால இதுவும் ஈ அப்படிதான் சொல்லணும். இது பை, இது ஒரு கீயும் ஒரு யாக்கு சுக்கூனும் பை. ஒரு லீ, ஒரு லாமுக்கு கீழே வந்து ஜேர் உள்ள எழுத்து ஒரு யாக்கு சுக்கூனு, இதையும் நம்ம லீ அப்படின்னு தான் சொல்லணும். இது ஈ, இது யாக்கு பக்கத்திலேயே யாக்கு சுக்கூன் வந்திருக்கு, அப்ப இதை வந்து ஈ அப்படி சொல்லணும். இதுவும் வந்து நீட்டி தான் சொல்லணும். ஒரு ஜேர் உள்ள ஒரு எழுத்துக்கு பக்கத்துல யாக்கு சுக்கூன் வந்துச்சுனாலே அதையும் சேர்த்து தான் வந்து நாம சொல்லணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்துங்கிற மாதிரி இந்த எழுத்துக்கு எப்படி உச்சரிப்புக்கிறோமோ அந்த மாதிரி சொல்லணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய அம்சம். இதை நல்ல கவனமா வந்து வச்சுக்கங்க. குர்ஆன்ல இந்த எழுத்துக்கள் எப்படி மாறி வருங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கு இத் குத் பி குத் பி ஹி குத் பி ஹி. யு இஹ் யுஹ் யி யுஹ்யி. சபீலி 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 சபீலி. இப்பதான் இது வந்து சாதாரணமா நமக்கு ஒரு வெறும் நீட் ஜேர் மட்டும் இருக்கிற மாதிரி எழுத்து பார்த்துட்டோம். இந்த யாக்கு சுக்கூன் சேர்ந்து வரும்போது எப்படி சொல்லணுங்கிறத இப்ப பாருங்க. பா இன் பன் தி பன் தி பக்கத்துல யாக்கு சுக்கூன் வந்திருக்கு, அப்போ பன் தி. இது வெறும் ஜேர் தான், ஆனா இது யாக்கு சுக்கூன் பக்கத்துல வந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா சேர்த்து தான் சொல்லணும். பன் தி நீட்டி நீட்டி. நம்ம இந்த ஜேருக்கு எப்படி நம்ம வந்து நீட்டு ஜேருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நீட்டி சொல்லுவோமோ அந்த மாதிரி இதுக்கு சொல்லணும். அதைத்தான் இந்த பாடத்தை நம்ம உங்களுக்கு சொல்லி தந்தோம். பா இன் பன் தி பன் தி. வா தி வகி யாக் சுகுன் வகீலி வகீலி இப்படிதான் சொல்லணும். பி பக்கத்துல அலிஃபுக்கு கீழே ஒரு ஜேர் வந்திருக்கு பி இ. இப்போ இது ரெண்டு எழுத்து, இது வராட்டி இது வந்து வெறும் அலிஃபா இருக்கும். இப்போ இது பக்கத்துல ஜேர் வந்திருக்கிறனால இது தனி எழுத்து, இது தனி எழுத்து. பி இ பி இ இது பி இது நீ பி இது நீ பி இது நீ. இந்த நீட்டு ஜேர் வந்து இங்க நூனுக்கு கீழே வந்திருக்கனால இதை நீட்டி சொல்லணும். பி இது நீ. இது தோ இஜ் துஜ் ரி துஜ் ரி யாக்கு சுகுன் துஜ் ரி துஜ் ரி நீட்டி தான் வந்து சொல்லணும். ச பி சபி யாக்கு சுகுன் வந்திருக்கு சபி. இங்க லாமுக்கு கீழே நீட் ஜேர் பெரிய அந்த ஜேர் வந்திருக்கு. அப்புறம் நம்ம அந்த என்ன சொல்லணும் நீட் ஜேர் வந்திருக்கிறதுனால அதையும் நீட்டி தான் சொல்லணும். லீ சபீலி. இப்ப புரியுதுங்களா? இதுவும் நீட்டி தான் சொல்லணும். இப்படி ஒத்தையா இந்த நீட்டு ஜேர் வந்தாலும் நீட்டி தான் வந்து சொல்லணும். இது ஓ இல் கொல் பி கொல் பி ஹி கொல் பிஹி கொல் பிஹி குத்பிஹி யுஹ்யி சபீலி பன்தி வகீலி பிஇذنி துஜ்ரி சபீலி கல்பிஹி. புரியுதுங்களா? இப்ப இந்த எழுத்து வந்துச்சுன்னா நீட்டி இதுக்கு பேர் நீட்டு ஜேரு. இது இ பி தீன்னு நம்ம வந்து நீட்டி வந்து சொல்லணும். இது வந்து ஒரு ஜேர் உள்ள எழுத்துக்கு பக்கத்துல யாக் சுகுன் வந்ததுனாலும் சேர்த்து நீட்டி சொல்றது தான் இந்த ஒரு எழுத்து. எல்லாத்துலயுமே அப்படித்தான் உங்களுக்கு நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். அந்த எழுத்துக்கள் எப்படி மாறுது, அது குர்ஆன்ல எப்படி வருங்கிறத நம்ம உங்களுக்கு பாடமா வந்து சொல்லி தந்திருக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லக்கூடிய அந்த பாட உச்சரிப்பு முறை குறியீடு முறை அந்த உச்சரிப்பு முறைகள் எல்லாம் தெளிவா கவனமா வந்து உட்கார்ந்து கேளுங்க. நல்லபடியா எழுதி எழுதி சொல்லி படிச்சு பாருங்க. இந்த தகவலை வந்து நாம அன்பான அழைப்பு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து தினந்தோறும் நாம பதிவு செஞ்சுட்டு வர்றோம். இந்த பாடங்களை தொடர்ச்சியா அதுல ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல மனசுல பதிகிற வரைக்கும் போட்டு போட்டு வந்து கேளுங்க. தெரியாத மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்க. இந்த வகுப்பு இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுமாறும், தெரியாத மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் வகுப்புல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.